மீண்டும் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் செஞ்சிட்ருக்காங்க. அது என்ன செய்கிற போகிறான்னு தெரியல. இது சிக்கனாக தெரியுது. சிக்கனுக்கு உண்டான லெமன் பவுட்ரு, தயிர் எல்லாம் வச்சுருக்காங்க. அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எத்தனை சிக்கன் எடுத்துருக்கிறீங்க? 1.5 கிலோ. 1.5 கிலோ சிக்கன். 1.5 கிலோ சிக்கனுக்கு மிக்ஸ் பண்ண என்ன மிக்ஸ் பண்ணி இருக்கிறீங்க? ஃபஸ்ட்டு தயிர் மிக்ஸ் பண்ணுறீங்க. தயிர் மிக்ஸ் பண்ணோம்னா தயிர் போடும்போது எவ்வளோ ஊற்றிருக்கிறீங்க? அது ஊற்றணும்னா கறி சாப்பிட்டாங்க. தயிர் ஊற்றி கொஞ்சம் எலுமிச்சை பழம் புளிஞ்சு அதில் விட்டு பார்த்தீங்கன்னா தயிர் ஊற்றிக்கிறாங்க. அப்போ எதுவான அளவான ஒரு தயிருக்கு வந்து 1 கிலோ சிக்கனுங்களா? அது 1.5 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு அளவான பார்த்தீங்கன்னா ஒரு 25 மில்லி தயிர் ஊற்றிக்காங்க. ஒரு லெமன் புளிஞ்சு. இது வினிகர் போடுறதுக்கு பதிலாக இது போட்டுக்கலாம். இது போட்டோம்னா கறி வந்து சாஃப்ட் ஆகும். அந்த வினிகர் என்னங்கிறது? வினிகருங்கிறது அது ஒரு அந்த சாஃப்டாகும். அது ஒரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெமன் வந்து பாதி புளிஞ்சு விட்டுருக்காங்க. அந்த வினிங்கிறது வந்து சாஃப்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு வீடியோ கண்டிப்பாக அதை இப்போ பார்த்துக்கலாம். இப்போ வேண்டாம், அது அந்த தயிர் கூட மிக்ஸ் பண்ணுறதுக்கு கறி போடுறோம். பார்த்திங்கன்னா இந்த தயிர் 25 மில்லி ஒருத்தங்க வந்து கறி வந்து மிக்ஸ் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கலவைக்காக பண்ணுறாங்க. அது என்ன கலவை கொஞ்சம் கலக்கி விட்டால் தான் உங்களுக்கு ஒரு டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லா கொடுக்கும். இப்போ அது எலுமிச்சை பழம் தயிரெல்லாம் வந்து எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி பண்ணிடுவோம். ஸ்கூலில் வச்சுக்கலாமா? இதே பண்ணி இல்லை நீங்கள் பண்ணுங்கள், அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இப்போ தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் தயிர் பத்தாது. பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் தயிர் ஊற்றுறாங்க. ஏன்னா மெயின் நம்ம தயிர் அந்தளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்குது இல்லையா? ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம்னா நாராக இருக்குது. அப்படியே மாவு மாதிரி ஆயிடும். அதுக்காகத்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ வந்து கொஞ்சம் கையில் தொழுவுறதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவருக்கு அவர் கிரைண்டில் ஆடுற மாதிரியே உங்களுக்கு ஸ்பீட் பண்ணுறாரு இவர். அது கொஞ்சம் கலவையும் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுக்காக பண்ணுறேன். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஞ்சத்தூள் போடுறாங்க. கடைசியாக இல்லை, இன்னும் இருக்குது. இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இந்த பொரியில் பூண்டும் மஞ்சத்தூளும் கலந்து எண்ணெயில் வறுத்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும் பார்த்தீங்களா? அந்த டேஸ்ட் கிடைக்கிறதுக்காக அது ஒரு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் கலக்குறாங்க. எவ்வளோ